So 9th unitல numerical problem 4th sum ல இருந்து பார்க்க போறோம்பா. So 4th sum question read பண்றோம் பாருங்க, listen பண்ணீங்க. Calculate the radius of the earth if density of the earth is equal to the density of the nucleus. given என்ன கொடுத்திருக்காங்கன்னா mass of the earth கொடுத்துட்டாங்க. இவங்களே mass of the earth கொடுத்திருக்காங்க 5.97 into 10 power 24 kg. சரிங்களா? சோ ஆக்சுவலா இவங்க கேட்டிருக்கிறது என்ன சார் அப்படின்னா radius of the earth கேட்டாங்க. radius of the earth கேட்டு கொஸ்டின்லயே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சார் அப்படின்னா density of the earth equal to density of the nucleus. Density of the earth equal to density of the nucleus. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. density of the nucleus நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். அதோட வேல்யூ எவ்வளவுனா 2.3 into 10 power plus 17 kilogram per meter cube. இருக்கிறதுல density of the nucleus தான் maximum density அப்படின்னு சொன்ன. வாட்டரோட density 1000 அப்படின்னா nucleus ஓட density எப்படி இருக்கு அப்படின்னு நானே சொன்னேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. 14 times greater than இருக்கும் nucleus ஓட density greater than water ஓட density இருக்கும்னு சொன்னேன். 14 times சரியா 10 power 14 times. சோ அப்போ density of the nucleus density of the earth equal னு சொல்லிட்டாங்க. அப்ப radius of the earth இத வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா density ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். இப்போ mass of the அதாவது density of the earth equal to mass by mass of the earth by volume of earth இததான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல டென்சிட்டி mass of the density அதாவது இது எர்த் உடைய மாஸ் அதாவது டென்சிட்டி மென்ஷன் பண்ற பாருங்க. எர்த் உடைய டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எர்த். நான் என்ன சொல்றேன்னா இங்க எழுதியிருக்கேன் மாஸ் ஆஃப் தி எர்த்னு பை வால்யூம். விக்னேஷ் எழுதுருமா வால்யூம் ஆஃப் தி எர்த். வால்யூம் அப்படின்னா எர்த் வந்து ஒரு ஸ்பியர்னு சொல்லுமா, வால்யூம் சொல்லுமா. வால்யூம் எப்படி இருக்கும் 4/3 pi into r suffix e cube அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா radius of the earth. அப்ப இத கிராஸ் பண்ணிக்கங்க. r suffix e cube equal to mass of the earth by 4/3 அப்படின்னு இருக்கும். pi இருக்கும். நெக்ஸ்ட் density of the earth. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம ஆன்சரை இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். லிசன் பண்ணீங்க. இப்ப எப்படி சப்ஸ்டிட் பண்றது மட்டும் பாருங்க. லிசன்ரா. radius of the earth cube equal to mass of the earth எப்படி இருக்குன்னா 5.97 into 10 power plus 27 plus 27 24 plus 24 by 4 இங்கே தான் இருக்கும். 3 நான் மேல எடுத்து வந்துறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். ஈஸி பண்ணிடலாம். pi ஓட வேல்யூ 3.14. radius of the earth பதிலா இங்க என்ன இருக்குது டென்சிட்டி. டென்சிட்டியோட வேல்யூ என்ன இருக்கு 2.3 into 10 power plus 17. சரிங்களா? இப்போ 3 into 5.97 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5.97 உங்களுக்கு நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 17.91 அப்படின்னு வரும். into 10 power 24 plus 24 by because listen பா
4 into numerator multiply பண்ணிக்கோ 4 into 3.14 into 2.3 multiply பண்ணீங்கன்னா 28.88 போகும் 888 எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல 10 power 17 இருக்கு டினாமினேட்டர்ல நியூமரேட்டருக்கு வந்ததுன்னா -17 ஆயிடும் -17 24ல 17 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் போது 7 இருக்கும் சரியா +7 இருக்கும் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கியூபிக் சரியா r சஃபிக்ஸ் e இருக்கு இந்த கியூபிக் இந்த பக்கம் போச்சுன்னா இந்த கியூப் இந்த பக்கம் போச்சுன்னா கியூபிக் ரூட் ஆகும் சோ இந்த இடத்துல ஒரு 10 இருக்குல்ல அத நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 179.1 ன்னு வந்துரும் into 10 power 6 ன்னு வந்துரும் ஏன் சார் அப்படி பண்ணீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க 28.888 இங்க பவர் 1/3 ன்னு வந்துச்சு 1/3 னா நான் சொன்ன கியூபிக் ரூட் இப்போ இந்த 10 power +6 கியூபிக் ரூட் எடுத்தீங்கன்னா 10 power +2 into 10 power +2 into 10 power +2 ன்னு எடுக்கலாம் இதுதான் கியூபிக் எடுத்ததுன்னா 10 power +2 மட்டும் வந்துரும் சரிங்களா இப்போ 179 இருக்கு 179.1 divided by 28.888 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.1998 ன்னு வரும் into 10 power 2 இருக்கு சரிங்களா இப்போ இதுதான் என்னது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னா கிடையாது இந்த இடத்துல என்ன பண்ணணும் கியூபிக் ரூட் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கியூபிக் ரூட் எடுக்கணும் இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் தி எர்த் எடுக்கிறதுக்காக நம்ம எப்பவுமே ஆஸ் யூசுவல் பண்றதுதான் 1/3 முன்னாடி மல்டிப்ளை பண்றோம் லாகா கன்வெர்ட் பண்றோம் சரியா அப்படி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல log 6.1998 ன்னு வரும் into 10 power 2 முதல்ல இத finish பண்ணனும் பிராக்கெட் குள்ளே வச்சுக்கங்க எனக்கு தெரியும் இத டிவைட் பண்ணலாம் தேவையில்ல r suffix e equal to 1/3 ஓட வேல்யூ 0.33 போயிட்டே இருக்கும் சோ ஒரு 3 வேல்யூ இல்ல 2 வேல்யூ போட்டுக்கலாம் சரியா 2 வேல்யூ கூட நிறுத்திடலாம் சரியா 2 வேல்யூவோட கூட நிறுத்திடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா 3 தான் போயிட்டு இருக்கு இல்ல சார் புக்ல போடுற மாதிரி போறதுனா கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல இன்டு log இந்த இடத்துல log 6.1998 ன்னு இருக்குல அது பார்க்கணும் லாகர்தம் பார்க்கணும் 0.79 ஓகே 0.7923 சரியா இதோட நிறுத்துறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும் பண்ணிட்டு இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும் டோன்ட் மேக் நாய்ஸ் சோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 0.33 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க r suffix e equal to 0.2614 into 10 power 2 இப்போ இந்த வேல்யூக்கு தான் நீங்க என்ன பண்ணனும்னா ஆன்டிலாக் பார்க்கணும் சோ ஆன்டிலாக் பாத்தீங்க அப்படின்னா 0.2614 இதுக்கு ஆன்டிலாக் பாருங்க 182.0 சரியா சோ உங்களுக்கு r suffix e equal to இதோட ஆன்டிலாக் வேல்யூ பாத்தீங்கன்னா 1.826 அந்த மாதிரி வரும் ஆக்சுவலா இங்க இந்த வேல்யூ போடுவோம் 1.826 into 10 power 2 இந்த 10 power 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 100 that means 10 power 2 னா அது 100 அப்படி பண்ணீங்கன்னா 182.6 ன்னு வரும் மீட்டர்னு வரும் ஆக்சுவலா புக் எல்லா கைட்லயுமே வர ஆன்சர் இதுதான் 83 வரும் 84 வரும் பட் இங்க புக் ஆன்சர் கொடுத்திருக்கிறது இதுதான் 180 மீட்டர் சரியா சோ அநேகமா அந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த 0.33 இருக்குல்ல அந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணா இது ஓரளவுக்கு மேட்சிங் ஆகும் நமக்கு 180 அப்போ வந்துட்டாவே கரெக்டான ஆன்சர் தான் அப்போ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் உடைய வேல்யூ 180 மீட்டர் அப்படின்னு
இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஆக்சுவலா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து பாத்தீங்கன்னா 64,000, அதாவது 6,400 கிலோமீட்டர். ரியல் வேல்யூ பாத்தீங்கன்னா 6,400 கிலோமீட்டர். நியூக்ளியஸையும் ரேடியஸ், அதாவது எர்த்தையும் கம்பேர் பண்ணா அதோடைய ரேடியஸ் இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம், பார்த்துட்டு நீங்க காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா 5th சம். சோ கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 5th சம் பாருங்க. Listen. Calculate mass defect and the binding energy per nucleon of the Ag அப்படின்னா சில்வர். சரியா? Ag அப்படின்னா சில்வர். Au ன்றதா கோல்ட். இங்க சில்வர் தான் கொடுத்திருக்காங்க. Ag அப்படின்றது சில்வர். இதோடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47. மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 108. நியூக்ளியஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் இது கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் Ag, அதாவது சில்வர் தான் Ag எவ்வளவு சார் அப்படின்னா 107.905949 U அப்படின்னு இருக்கும். இது அவங்க கிவன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பைண்டிங் எனர்ஜிக்கு அப்புறம் தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஓகே, பார்த்துடலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் வேல்யூ எழுதிக்கணும். அது இங்க எழுதிடுறோம் பாரு. சரி, லிசன் பண்ணிங்க. இந்த ஏஜின்னு இருக்குல்ல, ஏஜ்ல பிரசன்ட் ஆன நம்பர் ஆஃப் புரோட்டான். புரோட்டான் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் தான் புரோட்டான். எவ்வளவு இருக்குமா? 47. இதுதான் Z. மாஸ் நம்பர் எவ்வளவு இருக்கு? 108. மாஸ் நம்பரும் தெரிஞ்சு போச்சு. மாஸ் நம்பர் வந்து புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். அப்ப நியூட்ரானோட வேல்யூ எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி இருக்கும்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ 108 மைனஸ் 47. 108ல 47 போச்சுன்னா 61. 61ன்றதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு தேவை பைண்டிங் எனர்ஜி யூஸ் பண்ணணும்னா தேவை. அதனால தான். சரி, இந்த இடத்துல மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் உடைய வேல்யூ 1.00865 U, small u. Mass of the proton 1.00727 U. Mass of the hydrogen நாம எழுதிக்கணும். Mass of the hydrogen 1.07825 U அப்படின்னு இருக்கும். இது நம்ம எல்லாத்தையுமே எழுதிட்டு என்ன ரீசன் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட். சோ மாஸ் டிஃபெக்ட் இத ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இதெல்லாம் எழுதிதான் ஆகணும். லிசன் மாஸ் டிஃபெக்ட் del m equal to so z m suffix h mass of the hydrogen first plus mass of the neutron second minus mass of the atom. இந்த இடத்துல ஆட்டமா தான் என்ன இருக்கு அப்படின்னா சில்வர் இருக்கு. நான் இங்க அப்படியே எழுதிருக்கேன் பாரு. del m equal to இந்த இடத்துல மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன்னா இங்க சில்வர்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு?
Z ஓட வேல்யூ தான் என்னது ஹைட்ரஜன். இப்போ அட்டாமிக் நம்பர்னு சொல்றல, அட்டாமிக் நம்பர்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்குது, புரோட்டானை தானே சொல்லுவோம். அப்ப புரோட்டானோட வேல்யூ தான் இங்க மென்ஷன் பண்ணணும். சோ 47 இந்த Z ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணிமா. 47 into மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் எப்படி இருக்கு 1.007825 பிளஸ் இதுக்கு நான் சின்னதா ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். பிளஸ் இங்க என்ன பண்ணோம், நியூட்ரானோட வேல்யூனா 61 இன்டு மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் எவ்வளோ 1.008665. இது க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டு மாஸ் ஆஃப் தி ஆட்டம் எவ்வளவு இருக்கு 107.905949. சரியா? இத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, முடிஞ்சிரும். 47 into 1.007825 இத பண்ணீங்கன்னா 47.3677775 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 61 into 1.008665 பண்ணீங்கன்னா 61.52865 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். மைனஸ் 107.905949 ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டு ஆட் பண்ணீங்க, இது கூட 47.3677775 ஆட் பண்ணீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவல் டு 108.89634 மைனஸ் 107.905949 அப்படின்னு கிடைக்கும்பா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 107.905949 மைனஸ் பண்ணீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவல் டு 0.990391 அப்படின்னு கிடைக்குமா. இது பேரு வந்து மாஸ் டிஃபெக்ட். சரியா? ஆக்சுவலா இது U கிடைச்சிருக்கிறது, U மாஸ் டிஃபெக்ட். நம்மளுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி. அப்ப பைண்டிங் எனர்ஜி எப்படி சார் இருக்கும்னா BE பைண்டிங் எனர்ஜி எப்படி எழுதுவோம், BE ஷார்ட்டா BE ன்னு சொல்லிடுவோம், ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட் இன்டு C ஸ்கொயர். பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மாஸ் டிஃபெக்டோட வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுதிங்க 0.990391 இன்டு எல்லாருக்குமே தெரியும் 1U, அதாவது 1UC ஸ்கொயரோட வேல்யூ 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் டூயினோல. அப்ப அந்த வேல்யூ அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணீங்க, 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். U தான் இங்க இருந்தது, C ஸ்கொயரோட வேல்யூ தான் இப்ப நான் எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்க, பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிரும். So 0.9900391 into 931 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 922.054 அப்படின்னு கிடைக்கும். மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இங்க கிடைச்சிருக்கிறது ஜஸ்ட் பைண்டிங் எனர்ஜி. இங்க கிடைச்சது மாஸ் டிஃபெக்ட், இங்க கிடைச்சது பைண்டிங் எனர்ஜி. நம்மளுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்.
சோ நியூக்ளியான் எதுக்கு அப்படி கேக்குறான்னா ஒரு சிங்கிள் நியூக்ளியான் எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி எமிஷன் பண்ணுச்சு. அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா. பின்னு போட்டு பார்னு போட்டுருந்தா அது பைண்டிங் எனர்ஜி பை மாஸ் நம்பர். இதுதான் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதுதான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் சொல்லுவோம். எவ்வளவு இருக்கு 922.054 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருக்கு. டிவைடட் பை மாஸ் நம்பர் எவ்வளோ 108. அப்போ 108ஆல நீங்க பைண்டிங் எனர்ஜி டிவைட் பண்ணீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எப்படி இருக்கும்? சோ இத டிவைட் பண்ணீங்கன்னா 8.53 சம்திங் வரும். புக்ல 8 ஓட நிறுத்திட்டு இருப்பாங்க. சோ மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இதுவே போதுமானது நம்மளுக்கு. சோ ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ஆர் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளவு இருக்கு சார்னா 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருக்கு. சரியா? இந்த அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th சம். சரியா? இந்த ரெண்டு சம் காப்பி பண்ணிங்க. Don't talk. Hey, that's not pretty good. You don't like your.